திங்கட்கிழமைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம தனம் வந்து மாசா என்ட்ரி குடுத்து, மாயா வந்து வீட்ட விட்டு போறதையே அந்த இடத்துல தடுக்குறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம பத்மா, பார்வதி, அதுக்கடுத்து லிங்கம் இவங்கலாம் பயங்கரமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது வந்து அந்த மாயாவ வீட்ட விட்டு விரட்டியே ஆகணும். இப்ப என்னடான்னா, என் பையனும் மாயா கூடயே சேர்ந்து திரிய ஆரம்பிச்சுட்டான். எனக்கு என்னமோ வந்து அவங்கள பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும்னு நினைக்கிறேன். சாரு வாழ்க்கைய பார்த்தா எனக்கும் பயமா இருக்கு. எனக்கு வந்து சாரு தான் மருமகளா வரணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சம்மந்தி உங்க பேச்ச கேட்டு என் மகன் வந்து கண்ணு தெரியாம கூட வீட்ல வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது கடைசியில உங்க பையன் என்னடான்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. மாயாவ எப்படியாவது வந்து அந்த வீட்ட விட்டு வெளியில அனுப்பியே ஆகணும். அதுக்கு ஏதாவது வந்து எங்க அண்ணனுக்கு எவிடன்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். அவள அத வச்சே வந்து வீட்ட விட்டு அனுப்பிருவேன். சாதாரணமா வந்து அவள அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சம்மந்தி ஏதாவது ஒண்ணு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இடையில ஒரு இடத்துல வந்து கோயில்ல வச்சு நம்ம மாயா, தனம் எல்லாருமே மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அத வந்து வீடியோ எடுத்துடுறாங்க லிங்கம் வந்து. அப்போ வந்து நீங்க வந்து சந்தோஷமா இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ வந்து சீனு என்கிட்டயும் சந்தோஷமா பேச ஆரம்பிச்சுட்டான். நாங்க 2 பேரும் சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத கேட்டவொடனே தனம் வந்து சொல்றாங்க, "எக்கா எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நீ தானே சொன்ன எனக்கு வந்து எப்படியாவது வின் பண்ணிட்டா அப்பா கிட்ட போய் எனக்கு கதிர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளு. கண்டிப்பா வந்து பெரியப்பா ஒத்துக்குருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே சொன்ன. அதனால தான் நான் வந்து கான்ஃபிடென்ட்டோட வந்து விளாடி கரெக்டாக கதிர் கூட சேர்ந்தேன். கடைசியில் இப்போ நீங்களும் சீனு மாமாவும் சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து வீடியோ எடுத்துடுறாங்க. வீடியோ எடுத்துகிட்டு பத்மாவுக்கும் பார்வதிக்கும் அனுப்பி வச்சிடுறாங்க. ஒரு பயங்கரமான ஒரு மேட்ரு ஒன்று மாட்டியிருக்கு சம்மந்தி. வீடியோ வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அதை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்காங்க. பார்த்த உடனேயுமே அவங்களுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது. இந்த பிளான் இருந்தா போதும். இத வச்சே வந்து கண்டிப்பா மாயாவ இந்த வீட்ட விட்டே அனுப்பிறலாம். அப்படின்னு வந்து பத்மா வந்து டைரக்ட்டா அந்த வீடியோ ஆதாரத்தோட வந்து ரகுராம் கிட்ட வந்து போறாங்க. அண்ணே நம்ம வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணம் வந்து அந்த மாயா தானே. மாயா தானே இந்த குடும்பத்தையே கெடுத்துட்டா. உங்களையும் தனத்தையும் பிரித்ததே அந்த மாயா தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரகுராம் வந்து கேட்குறாங்க. உடனே பத்மா வந்து சொல்கிறாங்க, அண்ணே வெளியில் வாங்கண்ணே எல்லாத்துக்கும் முன்னாடியும் இந்த உண்மையை வந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு கொண்டு வந்தோடனையும் அந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே போட்டு காட்டுறாங்க. பார்த்தீங்களா எல்லாத்துக்கும் காரணம் மாயா தான். தனம் ஒன்றும் கதிர் கூட சேர்ந்து வாழ ஆசைப்படலை. எல்லாத்தையுமே மனசை மாற்றினது இந்த மாயா தான். வின் பண்ணிட்டா இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்ததே அந்த மாயா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து போட்டு காட்டுறாங்க. அதை கேட்டவொடனே பயங்கரமான ஷாக் ஆயிடுது. இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அங்கிட்டு பார்த்தா ஃபோனில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் நம்ம தனம் அதுக்கடுத்து கதிர் 2 பேருமே அவங்களுக்கு வந்து கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணி அவங்க 2 பேரும் இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரகுராம் வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க, நான் வந்து உன்னை என் பிள்ளையாக தான் ஃபஸ்ட்டு நினச்சேன். அதுக்கடுத்து நீ பண்ணுறதை பார்த்து சரி சீனுவோட பொண்டாட்டியாவது இந்த வீட்டில் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை கண்டுக்காமல் இருந்தேன். ஆனால் நீ வந்து கடைசியில் என்னையையும் என் பொண்ணையும் பிரிச்சிட்ட. அந்த படுவாய் பையன் கூட வந்து என் பொண்ணை வந்து சேர்த்து வச்சிருக்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். அன்னைக்கு தாலி கட்ட சொன்னதும் நீ தான். இப்போ வந்து தனத்தை மனசை மாற்றி அவங்க கூட அனுப்பி வச்சதும் நீ தான். எங்கள் 2 பேர்த்த பிரித்ததே நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. வக்கீல் வந்து உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னோடனே அவரும் கிளம்பி வந்துடுறாங்க. வந்தவொடனே ஐயா என்னய்யா அவசரமாக வர சொன்னீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து கேட்குறாங்க. இந்த நிற்கிறாளே இவ வந்து எனக்கு மகமுறை தான் வரும். அது சட்டப்படி வந்து இனிமே அது வந்து செல்லாது. இவ எனக்கு மகமுறையே வராது அப்படின்னு சட்டப்படி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு கொண்டு வாங்க. நான் வந்து கையெழுத்து போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த இடத்துல வந்து நம்ம கதிர் அதுக்கடுத்து தனம் 2 பேரும் ஃபோனில் கேட்குறாங்கல்ல. கண்டிப்பாக வந்து மாயாவை காப்பாற்றணும். உண்மையெல்லாம் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனம் வந்து முடிவு எடுக்காங்க. கதிரும் சொல்கிறாங்க, ஆமாம் தனம் நீ வந்து உண்மையை சொல்லணும். நம்ம 2 பேர்த்த சேர்த்து வச்சுட்டா அங்கே வந்து இப்போ தான் சீனுவும் மாயாவும் ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளேயே வந்து இப்படி ஒரு பிரச்சனை. உடனடியாக வந்து உண்மையை நீ போய் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு வெளியில் வந்து அப்பா அப்பான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஜானகி வந்து அந்த இடத்துல தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஏய் தனம் நில்லு நில்லு உன் மேலே வந்து கோவமாக இருக்காரு அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தடுத்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மாயா வந்துடுறாங்க. மாயா வந்தோடனே தனம் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. எனக்கு நடந்தது எல்லாமே தெரியும். நான் போய் அப்பா கிட்ட உண்மையை சொல்ல போகிறேன். கதிருக்கு வந்து என்னைய பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து கதிரை பிடிச்சிருக்கு. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம். அதனால தான் நாங்கள் வந்து தனியாக போனோம் அப்படி சொல்ல போகிறேன். நீ இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா வெளியில் வாங்கப்பா வெளியில் வாங்கப்பான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. மாயா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. ஏய் தனம் நில்லு பொறுமையாக பேசுவோம். இப்போதைக்கு வந்து இந்த உண்மையை சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சொல்லலைன்னா எப்போ சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதோட முடிச்சிடுறாங்க. ஆனால் எப்படி வந்து மாயா கடைசியில் வந்து இந்த உண்மையை சொல்ல விடாமல் தடுத்துருவாங்க. கடைசியில் மாயா வேறு வழியில் தான் இந்த உண்மையை வந்து நிரூபிக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.